பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுள். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பரலோக பிதாவே, உங்களுடைய அன்பினாலும் இரக்கத்தினாலும் 2025 2 மாதங்களை முடித்து 3வது மாதத்தில் வர உங்களுடைய வார்த்தைகளை ஆண்டவரை நாங்கள் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். நீர் இந்த நாளில் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமீன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த மாதம் மார்ச் மாதம் அன்பிலே நிலைத்திருங்கள் என்று மகாகணம் பேராயர் அவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய திருவார்த்தை. இது சங்கீதம் 31:23வது வசனம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லோரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவரை கர்த்தர் தற்காத்து இடுப்பு செய்கிறவனுக்கு அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்கிறார். அன்புக்குரிய இறை மக்களே, இந்த மார்ச் மாதம் இதனுடைய பின்னணியத்தை பார்க்கும்போது, மார்ச் என்று சொல்லும் பொழுது ரெனோவேஷன் ஆஃப் எவ்ரிதிங், நேச்சர் அண்ட் ஹியூமன் பீயிங் அண்ட் க்ரோத் ஆஃப் ஒரு எக்ஸ்பிரஷன், எல்லாவற்றிலும் நாம் புதுமை அடைய புதுப்பித்து கொள்ள அழைக்கப்படுகிற ஒரு மாதம். இதனுடைய பின்னணியை பார்க்கும்போது, ரோமாபுரிய போர்க்கடவுள் என்று அழைக்கிற மார்ஸ் என்ற வார்த்தையை தழுவி வந்தது தான் மார்ச் மாதம். இந்த மார்ச் மாதத்தில் ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லும்போது தாவீதின் மூலமாக அன்பிலே நிலைத்திருங்கள். அன்பு என்பது இந்த உலகத்தில் இன்றைக்கு பணம் கொடுத்து பெற முடியாத ஒன்று, விலை கொடுத்து வாங்க முடியாத ஒன்று. அந்த அன்பை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக தம்முடைய ஒரே பிரான குமாரன் மேல் நம்பிக்கை வைக்கிற இவனும் கெட்டு போகாமல் இவ்வளவாய் உலகத்தில் தந்து அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே முதலாவதாக இந்த மாதம் ஜனவரி பிப்ரவரி ஆகிய மாதங்கள் இரண்டை இணைப்பதற்கு முன்பாக இந்த மார்ச் மாதத்தை ரோமாபுரி நாட்காட்டியிலே முதல் மாதமாக குறிப்பிட்டிருந்தார்கள். பின்பதாக அது பிரான்சிஸ் அவர்களுடைய காலத்திலே கிரகோரியன் காலண்டிலே முதல் மாதம் 3வது மாதமாக மார்ச் மாதத்தை வைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த மாதம் அன்பின் மாதம். நமக்காக இரக்கம் பாராட்டி உலக அனைத்தையும் புதுப்பிக்க அழைக்கின்ற கடவுள். முதலாவதாக நம்மை ஆண்டவர் ஆசீர்வாதமான அன்பிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அன்பு என்பது கிறிஸ்தவ பெருமக்களுக்காக, விசுவாசிகளுக்காக, உலகத்தில் பிறந்த அனைவருக்காக, எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களிடத்திலே அன்பை தேவன் வெளிக்காட்டும்படியாக வைத்திருக்கிறார். கடவுள் நம்மை முதலாவதாக பரிசுத்தவான்கள், பக்தி மோனகன் பதிப்பிலே போடும்பொழுது பக்திமான்கள் என்று அழைக்கிறார். முதலாவது தேவனுடைய அன்பிலே நாம் ஆசீர்வாதமாக இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கு அந்த அன்பு என்பது, பக்திமான் என்பது, பரிசுத்தவான் என்பது பகைவரை மன்னிக்கின்ற குணம். ஒரு மாணவன் ஆசிரியரிடம் ஒரு டம்ளர் தண்ணீரை கொடுத்து, ஒரு மாணவனிடம் கொடுத்து ஆசிரியர் ஒரு டம்ளர் தண்ணீரை கொடுத்து, இதை நீ கையில் வைத்துக்கொள் என்று சொல்லும் பொழுது அந்த டம்ளர் தண்ணீர் அந்த மாணவனுக்கு ஒரு பெரிய பாறையாக, சுமையாக இருந்தது. அதுபோலதான் ஆண்டவராகிய கடவுள் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் பல்வேறு சூழல்களிலே இந்த அன்பை, மன்னிப்பை வழங்குகின்ற அந்த வாழ்க்கையில் அது பெரிய குற்றமாக இருந்தாலும் சிறிய குற்றமாக இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பு அவர்களிடத்தில் இருக்கும் பொழுது நிச்சயமாக ஒருவரை ஒருவர் மன்னித்து மனிதநேயத்தோடு வாழுகின்ற மக்களாக இருப்போம். ஏசாயா 24:27 அதிகாரம் 4-5 வசனங்களில் பார்க்கும்போது, நீங்கள் மன்னிப்பு என்ற மதிப்பீட்டில் நீங்கள் இருக்க வேண்டும். உங்களை சுற்றி இருக்கின்ற முட்செடிகள், நெரிஞ்சல்கள் இவற்றிலிருந்து உங்களை விடுதலையாக்கி மன்னித்து உங்கள் அனைவரையும் என்னோடு கூட நான் சேர்த்து கொள்வேன் என்கின்றார். ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கடவுளோட சமாதானம் உடையவர்களாக நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். இம்மாதம் அன்பான இறை மக்களை, உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒரு பக்தன் என்று அழைக்கிறார். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது உண்மையான அன்பு. உண்மையானவர்களை கர்த்தர் அன்பு செய்கிறார். வேதத்தில் பார்க்கிறோம், ஆசீர்வாதமாக கொடுத்த அன்பையும் இன்றைக்கு இந்த உண்மையான அன்பு யாரெல்லாம் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தார்கள். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில்
அங்கே சகல காரியத்திலும் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டு உண்மையாயிருந்தான். எலியேசர் என்கின்ற ஒரு மனிதனை ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 59ஆம் வசனத்தில் ஆசீர்வதிக்கிறார். உண்மையாய் இருந்ததினாலே அவர்களை ஆசீர்வதிக்கிறார். தெபோரால் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 69ஆம் வசனத்திலும் யாக்கோப்பு என்ற ஒரு மனிதனை ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 36 முதல் 40 வசனங்கள், யோசேப்பை ஆதியாகமம் 39 3வது வசனத்திலும் பார்க்கிறோம். அங்கே ஆண்டவருடைய காரியத்திலே உண்மையாக இருந்தார்கள். இன்பத்திலும் துன்பத்திலும் நெருக்கத்திலும் கஷ்டத்திலும் பல்வேறு வித இன்னல்களிலும் அவர்கள் உண்மையாக இருந்த காரணத்தினாலே அவர்கள் தேவனால் அன்பு கூறப்பட்டார்கள். யோபு 34 ரூத்து 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது போவாசின் வேலைக்காரனை அவன் உண்மையாக இருந்த காரணத்தினாலே ஆண்டவரிடத்திலே அன்பை பெற்றான். ஆகவே இன்றைக்கும் நமக்கு வருகிற இன்னல்கள், இடையூறுகள், கஷ்டங்கள், மன்னிக்க முடியாத தன்மைகள், பொறாமைகள் இவற்றிலிருந்து நாம் உண்மையாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம் மீது தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது பதில் தரும் அன்பு, த ஆன்சரபிள் லவ் என்று சொல்கிறார். யாருக்கு இங்கு நாம் தீமை செய்கிறவர்களாக இருக்கிறோம்? இன்றைக்கு உலகத்தில் உள்ள அனைவருக்கும் நாம் நியாயம் செய்கிற மக்களாக இருக்கிறோம், நியாயம் தீர்க்கிற மக்களாக இருக்கிறோம். பிறருக்கு என்று செய்யும் பொழுது நாம் நீதிபதியாக காணப்படுகிறோம். தனக்கு என்று குறை வரும் பொழுது நாம் ஒரு நியாயாதிபதியாக இல்லாதபடி என்ன செய்கிறோம்? அதை நியாயப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறோம். ஆகவே யோபு 34:19 அவர் செல்வந்தர்களையும் எல்லாரையும் ஒன்றாக அவர் அன்பு செய்கிறவராக இருக்கிறார். மனிதன் முழு மனிதனாக மாற வேண்டும் என்று சொன்னால் அவனிடத்தில் மன்னிப்பு என்ற மதிப்பீட்டு வாழ்க்கை அடைய வேண்டும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் உங்கள் பகைவரை நீங்கள் அன்பு செய்யுங்கள் என்று மலை பிரசங்கத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலும் அன்புக்குரிய இறை மக்களே, வள்ளலார் சொல்கிறார், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் நான் வாடினேன் என்று சொல்கிறார். பாரதி, சுப்பிரமணிய தேசிய கவிஞர் பாரதி சொல்கிறார், சிறுமையை கண்டு நான் சீறி எழுவேன் என்று சொல்கிறார். இன்றைக்கும் உங்களிலே என்னையே ஆசீர்வதிக்க ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்முடைய பெருமை செய்கிற மக்கள், நமக்கு விரோதமாக தீமை செய்கிற மக்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு எதிராக அழிவையும் துன்பத்தையும் வியாதியையும் பிரச்சனையும் கொடுக்கிற மக்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக பதில் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அன்பான இறை மக்களே, 1 சாமுவேல் 29ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அபிஷாயி தாவீதை கண்டு அங்கே சவுலிடத்தில் சொல்லும் பொழுது அங்கே சொல்கிறார், சவுல் சொல்கிறார், அவன் அபிஷேகிக்கப்பட்டவன். இன்றைக்கு ஆண்டவர் தனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை என்ன செய்கிறார்? அவர் தனக்கு விரோதமாக பகைக்கிற குணத்தோடு வருகிறவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? பதில் செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நீ யுத்தம் செய்ய வேண்டாம், நான் உனக்காக யுத்தம் செய்வேன் என்கிறார் இந்த மாதத்தில். அன்பான இறை மக்களே, உன்னையும் என்னையும் இந்த 3வது மாதத்தில் ஆண்டவர் அன்பிலே நிலைத்திருக்கிறார். ஆதியிலே தேவன் நம் மீது கொண்ட அன்பை விளக்கி விடாதபடி இன்று வரை நாம் பாவிகளாக, நிர்பந்தமான மனுஷர்களாக, பொறாமை குணம் கொண்டவர்களாக, இன்றைக்கு மன்னிக்க முடியாதபடி இருக்கின்ற நம்முடைய வாழ்க்கை தான் அநேக வியாதிகளுக்கு, மன உளைச்சலுக்கு காரணமாகி வியாதிகளுக்கு நம்மை இழுத்துச் செல்கிறது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இன்றைக்கு தேவ அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அன்பு பொறாமைப்படாது, அந்த பொறாமை குணத்தை அன்பு மன்னிக்கக்கூடியது. அப்படிப்பட்ட மாபெரும் மன்னிப்பையும் அன்பையும் நமக்காக சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக வெளிப்படுத்தின இறைமகன் இயேசு இன்று உன்னையும் என்னையும் அவர் என்ன செய்கிறார்? அன்பு செய்கிறவராக அழைக்கின்றார். மீது தம்முடைய அன்பை வைக்கிறார். அவருடைய அன்புக்கு பாத்திரவான்களாக நாம் நடக்கும் பொழுது ஆண்டவர் உண்மையாகவே நம்மிலே நிலைவர ஆவியையும், நித்திய ஆவியையும், சமாதானத்தின் ஆவியையும், ஆசீர்வாதத்தின் ஆவியையும் நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை. அன்பின் தகப்பனே, அன்பிலே நிலைத்திருக்க எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறீர். நீர் எவ்வாறு நிலைத்திருந்தால் அதுபோல் இந்த உலக வாழ்க்கையில் கஷ்டங்கள், இன்னல்கள்,
பொறாமைகள், இடையூறுகள், நெரிஞ்சல்கள், முட்புதர்கள் வரும் பொழுது நாங்கள் நிலைத்திருக்கிற அன்பிலே உடையவர்களாக இருக்க நீர் இந்த மாதம் முழுவதும் எங்களையும் எங்களுடைய குருசேகர மக்களையும் இந்த காணொளி மூலமாக காண்கிற பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியின் நல்ல உறவும் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.